எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சி கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். நேற்று நடைபெற்ற பாஜக நிர்வாகி கூட்டத்தில் ஷாவை பார்த்து திமுக பயப்படுவதாக கூறிய நயினார் நாகேந்திரன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலளித்துள்ளார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்திலே சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976 ஆண்டு கே ஷா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த ஷா, யார் அந்த ஷா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சி கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங்கத்தை இவ்வளவு தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டில் இட் இஸ் பிலோ. சார், அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு ஷாக் அடிக்குது. நயினா நாகேந்திரன் வெளியில் பேசுகிறார். அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தானே நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க வந்து இங்க வந்து பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர்னு கூப்பிடுறோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுல வந்து 10% நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க. எங்க வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதுல நிதி பற்றாக்குறை இருக்கு, அதை எப்படி செய்யலாம்னு 2 பேருக்கும் காம்ப்ரமைஸா ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிடுறேன், வர அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரில. ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதீங்க, வாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.